ஒபஜ்ஜஹனி ஃபர்ரஹனியோட அர்த்தம் வாழ்க்கையில் என்ன நன்றாக மகிழ்வித்து சந்தோஷப்படுத்தி வாழ வைத்தார். என்னுடைய மனமெல்லாம் அவரோடு இருக்கிற போது சந்தோஷத்தினால் நிறைந்திருக்கும். எப்ப பார்த்தாலும் சந்தோஷம், மனசுல ஒரு நிம்மதி ராஹத் இருந்துகிட்டே தான் இருக்கும். இப்படி என்ன ஒரு ராணி மாதிரி வாழச் செய்கிறாரு. நான் எப்படியான குடும்பத்தில் இருந்து போனேன், நல்ல ஒரு ராஜ செல்வந்த குடும்பத்திலிருந்து போனேனா? இல்லை. அதையும் அந்த பெண்மணி சொல்கிறாள். சில நேரம் இப்படி கௌரவிக்கிறதுக்கு வேறு சில காரணங்கள் இருக்கலாம். பணக்கார குடும்பத்திலிருந்து திருமணம் முடிச்சதால அந்த குடும்பம் என்ன எப்படி வச்சிருக்கிறாங்கன்னு பார்க்கும்ன்றதுக்காக வேண்டி நல்லாக வச்சுக்கிட்டு இருப்பாங்க. அல்லது நிறைய காசு பணங்களை சொத்துக்களை அவங்கள்ட்ட இருந்து வாங்கியிருப்பாங்க. இதுக்காக வேண்டி நல்லா வச்சிருக்கிறாரா? இல்லை. வஜதனி, என்னை அவர் அடைந்து கொண்டார். ஃபீ அஹ்லி உனைமா பிஷிக்கின், ஒரு தொங்கல் பகுதியில, கிராமத்துக்கு தான் ஷிக்குன்னு சொல்லுவாங்க. ஆக காட்டு பகுதி தொங்கல் பகுதி, எங்கேயாவது மூல முடுக்குன்னு சொல்லுவாங்க. அப்படியான ஒரு மூல முடுக்குல கொஞ்சம் ஆடுகளை வைத்து வாழ்கின்ற புழைப்பு நடத்துகின்ற ஒரு குடும்பத்தில் தான் என்னை அவர் அடைந்து கொண்டார். வஜதனி ஃபி அஹ்லி உனைமா, கொஞ்சம் ஆடுகளை வச்சு அதனால வாழ்க்கை நடத்துகின்ற பிஷிக், ஒரு மூளை முடுக்குல இருந்துதான் என்னை அவர் கொண்டு வந்தார். வறுமையில் ஆக உச்சமான நிலைதான் இந்த வாசகத்தால் சொல்லப்படுகிறது. அவங்களோட வருமானம், அவங்களோட செல்வம் இந்த ஆடுகளை தவிர வேற எதுவுமே கிடையாது. ஃபஜஅலனி ஃபீ அஹ்லி சஹீலின் வஅதீத்தின், என்னை கொண்டு வந்து வாழச் செய்தார். ஃபஜஅலனி, குதிரைகள் வாழும் குடும்பம். சஹீல், சஹுலல் ஹிசான்னு சொல்லுவாங்க, குதிரை கனைத்தது. குதிரை வாழும் இடத்திலும் வஅதீத், ஒட்டகைகள் நிறைந்து காணப்படுகின்ற செல்வந்த குடும்பத்திலும் என்னை கொண்டு வந்து வாழச் செய்தார். வறுமையான நிலையில இருக்கிற ஒரு பெண்ணை கொண்டு வந்து ஒரு அரசி போல வாழ வைப்பது என்பது எல்லா கணவர்களாலேயும் முடியாத விஷயம். பழைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய வறுமையை கொஞ்சம் கூட உணர முடியாத அளவுக்கு ஒரு பெண்ணை ஒருத்தர் வாழச் செய்கிறார் என்றால் அவரை விட ஒரு சிறந்த, ஒரு பெண்ணுடைய மனதை ஈர்த்த கவர்ந்த வேற கணவனை காண முடியாது. இது மட்டுமா? வதாசின் முனக்கின், விவசாயம் நிறைந்த பூமி, விவசாயத்துடைய குடும்பம். வெள்ளாமைகள் செய்தால் அந்த வெள்ளாமைகளுக்கு இடையில இருக்கக்கூடிய அந்த புட்களை புடுங்கி விடுவதற்குத்தான் தாசன்னு சொல்லுவாங்க. அப்ப நிறைய தாசிகள் என்று அடிமைகளுக்கும் சொல்லுவாங்க. சில அறிஞர்கள் தாசின் என்ற சொல்லை அடிமைகள் என்றும், அடிமைகள் நிறைந்த ஒரு செல்வந்த குடும்பம் என்றும், அந்த அடிமைகள் என்றால் அந்த வேளாமை பயிர்களில் வேலை செய்கின்ற தாசிகள். முனக்கின், இந்த வெள்ளாமைகளை அறுவடை செஞ்சு அதை உப்படி சுத்தி அதை காய வச்சு அதை மூடை அடிச்சு இப்படியாக அந்த தொழிலை செய்கின்ற மனிதர்கள், வேலைக்காரர்கள் தான் முனக்கின். எல்லாவற்றையும் தன்கையா செய்கின்ற, வடித்தெடுக்கின்ற, பொறுக்கி எடுக்கின்ற. அவ்வளவு பணக்காரர்கள், வெள்ளாமை இருக்குது எல்லாம் இருக்குதுன்றதுக்காக வேண்டி
அவங்க அதுக்குள்ள கஷ்டப்பட்டு மேனிகளை வருத்தி உழைக்கிறாக்கள் இல்லை, ஆக்களை வச்சு வேலை வாங்குறாக்கள். அவ்வளவு பெரிய ராஜ குடும்பம் அவங்க. பெரும்பாலும் இப்படியான பரம்பரை பணக்காரர்களை திருமணம் செய்யறதால நிறைய அவங்களோட கெட்ட குணங்களை சந்திக்க வேண்டிய நிலைகள் வரும். சில நேரம் ஏழைகளாக இருப்பவர்களை அவங்க திருமணம் செய்யலாம், காரணம் அவங்களுடைய அழகுக்காக வேண்டி, வேற காரணங்களுக்காக வேண்டி இருக்கலாம். ஆனால் இவர் என்னை திருமணம் செய்தார், அவருடைய பணக்கார இந்த ராஜ குடும்பத்தில் இருக்கின்ற திமிரோ அல்லது கோபமோ அல்லது கெட்ட குணமோ எதுவும் இருக்கவில்லை. இதுக்கு என்ன அடையாளம் சொல்கிறாள்? ஃபஇந்தஹு அகூல், அவரோடு நான் பல விஷயங்களை பேசுவேன். ஃபலா உகப்பஹ், நான் தக்பீ செய்யப்பட மாட்டேன். தக்பீ கப்பஹ வஜியன், முகத்துல அப்படியே சுருட்டி எறிஞ்ச மாதிரி ஏசுறது பேசுறதான் கபீஹ்னு சொல்லுவாங்க. ஒரு விஷயத்தை வந்துட்டு அசிங்கப்படுத்துறது. ஃபலா உகப்பஹ், எப்பயும் நான் என்ன பேசினாலும் கௌரவிக்கப்படுவேன். நம்மட கருத்துக்கு மரியாதை, சொல்ற விஷயத்துக்கு மரியாதை தருவாங்க. இதுதான் என்னது? ஃபலா உகப்பஹ், நான் எப்போதும் அசிங்கப்படுத்தப்பட்டதே கிடையாது. வஅர்குது ஃபஅதஸப்பஹ், வஅர்குது, இரவெல்லாம் தூங்கி, இரவும் தூங்கி, விடிஞ்செலும்பி காலையிலும் தூங்குவேன். இதான் அர்குத். வஅதஸப்பஹ், காலையில தான் நிம்மதியாக படுத்தெலும்புவேன். சபா, உண்மையிலே இவ்வளவு பெரிய குதிரை பண்ணை இருக்குது, ஒட்டக பண்ணை இருக்குது, விவசாய நிலம் இருக்குது, அதுல எவ்வளவு வேலைக்காரர்கள் இருக்கிறாங்க. இப்படியான ஊடுகள்ல சிலாக்கள் கல்யாணம் முடிச்சு கொண்டு போற காரணமே வந்துகிட்டு அவங்களுக்கு பண்ணை செய்யறதுக்கு. ஆனா நான் வந்துகிட்டு சொல்லப்பட்ட என்ன சொன்னாலும் மரியாதையாக வரவேற்பாங்க, எனக்கு கௌரவமே தருவாங்க, நிம்மதியாக இரவெல்லாம் நான் தூங்குவேன், என்ன வச்சு வேலை வாங்குறது கிடையாது, காலையில தான் என்னுடைய பாட்டுக்கு நான் எழும்புவேன். அவங்க வந்துட்டு என்ன எழுப்பிக்கிட்டு அரியணப்படுத்திக்கிட்டு வேலை சொல்லிக்கிட்டு எதுவும் செய்ய மாட்டாங்க. வாஷ்ரப் ஃபஅதகம்மஹ், தாராளமாக விரும்பிய பானங்களை எல்லாம் குடிப்பேன், வயிறு முட்டை குடிப்பேன். இப்படி ஒரு ராஜ வாழ்க்கைய அந்த பெண்மணி சொல்கிறாள். சொல்லிவிட்டு இது தன்னுடைய கணவன் செல்வத்தால, உணவால, இதே மாதிரி அவர் பண்பால எப்படியெல்லாம் இந்த பெண்மணியை நடத்துகிறாள் என்ற விஷயத்தை சொல்லிவிட்டு அந்த கணவருடைய குடும்பத்தை பற்றி தற்போது சொல்ல போகிறாள். உம்மு அபீசரா, அபூசருடைய தாய், மாமியா. ஃபமா உம்மு அபீசரா, அவரை பற்றி என்ன தெரியும் உங்களுக்கு? அவரை பற்றி சொல்ல போனால் உகூமுஹா ரதாஹுன், அவளுடைய பாத்திரம், வீட்டில் அவள் பாவிக்கின்ற பாத்திரம் இதான் உகூம். ரதாஹுன், எல்லாமே விசாலமானது, பெரிசி எல்லாம். வயசு போனாக்கள், பணக்காராக்கள், அதுவும் வீட்டில் இருக்கிற முதிர்ச்சி அடைந்தாக்கள் கஞ்சத்தனம் நிறைந்தவங்களாக இருப்பாங்க. யாருக்கு கொடுக்குறனாலும் கொஞ்சம் தான் கொடுப்பாங்க. ஆனா இவட பாத்திரம் இல்லாமே பெரிது என்று சொன்னால் எல்லாருக்கும் அள்ளி அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு கொடைவள்ளல். இதுதான் உகூமுஹா ரதாஹுன் என்ற வாசகத்தால் அந்த பெண்மணி சொல்ல வருகிறாள். மற்றவங்களுக்கு கொடுக்கறதிலேயே தாராளத்தன்மை காட்டக்கூடிய ஒரு பெண்ணாக என்னுடைய மாமியார் இருக்கிற போது என்னுடைய விஷயத்தில் எவ்வளவு தாராளமாக அவர் நடந்து கொள்வார் என்பதனைத்தான் இந்த வாசகத்தால் சொல்ல வருகிறாள். அவளுடைய வீடு கூட தாராளமான இடவசதி கொண்டது, யார் வந்தாலும் தங்கலாம். நிறைய பேர் அங்க வருவாங்க. ஒரு பொம்பளையை, அதுவும் வயது முதிர்ந்த ஒரு பொம்பளையை தேடி நிறைய பேர் வாரதாக இருந்தா அதுக்கேற்ற மாதிரி வீடுகளை கூட பெருசாக அவ கட்டியிருக்கிறான்னு சொன்னா காரணம் அவ யாரும் கழிச்சு பார்க்க மாட்டாங்க. வயசு போக போக அவங்களோட குணங்கள் எல்லாம் கெட்டு போக எல்லாரும் அவங்கள விட்டு ஒதுங்குவாங்க. வயசு போன காலத்துல வந்துட்டு வீட்டுக்குள்ள வந்துட்டு சின்ன ஒரு குடிசை ஓடு கட்டி வச்சிருப்பாங்க. என்னத்துக்காக வேண்டி? வயசு போனாக்களை அங்கதான் என்ன செய்வாங்க, கொண்டு போய் ஒதுக்குவாங்க. அதுக்கு நிறைய காரணங்கள். அதுல ஒன்றுதான் அவங்களோட கெட்ட குணங்கள் நிறைய வெளிப்படும். மனுஷனாக வந்து என்ன செய்ய மாட்டாங்க, நடந்து கொள்ள மாட்டாங்க, யாரும் மனுஷனோடையும் நல்லா பேச மாட்டாங்க.
அப்ப வார போற எல்லாருமே வந்துட்டு அவங்கள வெறுத்து ஒதுக்கி பேத்துருவாங்க, அவங்கள சந்திக்கிறதுக்கு யாரும் போக மாட்டாங்க. இதுதான் வயது போனவர்களுடைய நிலைமை. ஆனால் அபூசருடைய தாய் அப்படி அல்ல, தாராளமான பாத்திரங்களை வைத்து வாரவர்களுக்கெல்லாம் வாரி வழங்கக்கூடிய, வீட்டையும் தாராளமாக பெரிசாக கட்டிக்கொண்டு எல்லாரும் வந்து அடிக்கடி சந்தித்து போகின்ற ஒரு தாராளம் வாய்ந்தவள் தான் என்னுடைய மாமியார். இப்னு அபீ ஸரா, அபூசருக்கு ஒரு மகன் இருக்கிறார், ஏற்கனவே உள்ள திருமணத்தில் உள்ள ஒரு மகன். ஃபமா இப்னு அபீ ஸரா, அவர் யார் தெரியுமா? அவரை பற்றி உங்களுக்கு செல்ல வேண்டுமா? பெரும்பாலும் இவ்வளவு பெரிய பணக்காரன், மற்றவங்களுக்கு இப்படியெல்லாம் கொடுக்கக்கூடிய வசதி வாய்ந்த ராஜ குடும்பத்தில் சோம்பேறித்தனமான பிள்ளைகள் வருவதுதான் இயல்பு. தெண்டச்சோறுகள்னு சொல்லுவாங்க, எப்ப பார்த்தாலும் தின்றது, எப்ப பார்த்தாலும் குடிக்கிறது, படுக்கிறது. இவ வந்தவ அப்படித்தான் இருக்கா. ஆனா மல்ஜாவுஹு, பெரும்பாலும் உல்லாசமான இந்த வாழ்க்கை வாழ்ற இந்த ராஜ குடும்பத்தில் உள்ள பிள்ளைகள் வந்துகிட்டு நல்லாக தூங்குவாங்க. ஆனா இந்த பொம்பளை சொல்றா, அவன் அப்படி அல்ல, அவன் படுக்கிற இடம் மல்ஜாவுஹு கமஸல்லி சத்பத்தின், ஓலையிலிருந்து கிழிக்கப்பட்ட ஈக்கிளை போன்ற இடம். ஒரு ஈக்கில் ஒரு ஓலையில நடுவுக்கு பொருத்தப்பட்டிருக்குன்னு சொன்னா, அந்த இடத்தை அந்த ஈக்கில் வைக்கிறதுக்கான இடம் வந்துகிட்டு என்னது, பின்னாமரிய மம்பட்டி பொடி வைக்கிறது மாதிரி இடமா இல்ல, ஒரு சின்ன ஒரு ஈக்கில், அவ்வளவுதான். அந்த ஈக்கிலுக்கு ஏற்ற மாதிரி அந்த ஓலையுடைய 2 மருங்குகளும் சின்னனாகத்தான் இருக்கும். உருண்டு பிறண்டு படுக்கிறவனுக்கு தான் 6 அடி 7 அடி 10 அடியில் கட்டில் தேவை. அவன் நல்லா தூங்குறவன், உருண்டு பிறண்டு உலத்தி அடிச்சு என்ன செய்வாங்க, படுத்துக்கிட்டு இருப்பாங்க, நீண்ட நேரம் படுப்பாங்க, உல்லாசமாக படுப்பாங்க. ஆனா ஒரு கம்பு துண்டுல படுக்கிறாங்களும் இருப்பாங்க. வயல்வெளியில போய் பார்த்தா அங்கள பக்கம் ஒரு மரம், அந்த மரத்துல வந்துட்டு என்ன செய்வாங்க, சின்னொரு 2 கம்பு துண்டை வச்சு போட்டு நடுவுக்கு ஒரு பாயை விரிச்சிட்டு படுப்பாங்க. இவங்க உலத்தி அடிச்சு படுக்கிறாங்களான்னு இடம் இல்லை. எப்ப யானை வந்து ஹத்தினாலும் எழும்புறதுக்கு, எப்ப வந்துகிட்டு ஏதாவது குருவிகள் வந்து நெல்ல தின்ன வந்தாலும் அதை திறத்துறதுக்குன்னு ரெடியாக படுப்பாங்க. இப்படி படுக்கிறார்கள், சின்ன ஒரு இடத்துல படுப்பாங்க. அவங்களோட உடம்ப அங்காலையும் கழிக்க இயலாது, இங்காலையும் கழிக்க இயலாது. ஒரு ஈக்கில் வைக்கப்பட்ட இடம் எப்படி இருக்குமோ அப்படித்தான் அவங்களோட படுக்கையுடைய இடம் இருக்கும். இவங்க கவனமாக படுக்கிறவங்க. இவங்க வந்துட்டு எந்த நேரம் ஜாக்கிரதையான செய்வாங்க, இருப்பாங்க. உல்லாசமான சுகோக வாழ்றவங்களுடைய படுக்கை இப்படி இருக்காது. இந்த மகனை பத்தி அவ சொல்ற போது, ஓலையிலிருந்து கிழித்தெடுக்கப்பட்ட ஈக்கில் வைப்பதற்கான இடம் எவ்வளவு சின்னனாக இருக்குமோ அதே மாதிரியான ஒரு சின்ன இடத்தில் தான் படுப்பான். சாப்பாடு எப்படி இருக்கும்? சின்ன ஒரு ஆட்டுக்குட்டி, இதான் ஜஃப்ரா. அதை அறுத்து அதனுடைய முன் கால் பகுதி மட்டுமே போதும், சின்ன ஒரு சந்து, அது மட்டும் போதும். பெருசா நம்மள மாதிரி வந்துட்டு அரபிய நாகரிகத்துல சோறெல்லாம் என்ன செய்ய மாட்டாங்க, பெருசா தின்ன மாட்டாங்க. அவங்களுக்கு வந்துட்டு ஏதாவது இப்படியான சாப்பாடுகள்ல வந்துட்டு ஒரு சின்ன துண்டு போதும். பெருசாக தின்றவங்க இருப்பாங்க, அவங்க டாம்பிகமான வாழ்க்கையே வாழ்வாங்க. இவருக்கு வந்துட்டு ஜஃப்ரான்னு சொல்லக்கூடியது ஆக குட்டி. அப்பதான் பிறந்த ஒரு குட்டிக்கு வந்துட்டு கால் பெருசா இருக்குமா, சின்ன ஒரு காலாக இருக்கும். அதோடைய முன்காலில் ஒரு துண்டு. இது மட்டுமே அவனுடைய வயிற்றை நிரப்பி விடும். பெருசாக இதை சாப்பிடுற ஆள் இல்லை. இது அவருடைய மகன். அவருடைய மகள் யார்? பின்து அபீ ஸரா. ஃபமா பின்து அபீ ஸரா தௌஉ அபீஹா. ஜாஹிலிய காலத்துல கூட உணரப்பட்ட விஷயம் என்னன்னு கேட்டா, பெண் பிள்ளைகளாக இருந்தால் பாப்பாவுடைய சொல் கேட்டு அவர்களுக்கு கட்டுப்பட்டு வாழ்கின்ற பெண்கள் தான் ஆகவும் சிறந்த பெண். தௌ அபீஹா, வாப்பாவுக்கு முற்றாக கட்டுப்பட்டு வாழ்கின்ற பெண்.
தன்னுடைய தாய்க்கும் முழுமையாக கட்டுப்பட்டு வாழ்கின்ற பெண். இந்த பெண்மணி எல்லாவற்றையும் என்ன செய்கிறாள்? ஆராய்ச்சி செஞ்சு ஆய்வு செஞ்சு பேசுகிறாள். தன்னுடைய கணவனோடு சூழ்ந்திருக்கக்கூடிய எல்லாவற்றையும் பார்க்கிறாள். மில்லு கிசாயிஹா, கிசா என்பது போர்வை, போர்வை நிறைந்தவள் அப்படின்னு சொன்னா நல்லா கொளுத்தவள், சதை நிறைந்தவள். வெளிஞ்சி போன நோஞ்சானாக அவள் இல்லை அப்படின்னு சொன்னா ஜாகிலிய காலத்துல வந்துட்டு ஒரு பெண்ணுடைய அழகு தீர்மானிக்கப்படுவது அவளுடைய கொளுத்த மேனியின் மூலமாகத்தான். வெளிந்து போயிருக்கக்கூடிய எலும்பும் தோலும் மாதிரி இருக்கக்கூடியது அழகற்ற பெண்களாக பார்க்கப்பட்டிருக்கிறாங்க. யாரெல்லாம் கொளுத்திருக்கிறார்களோ அவர்களெல்லாம் அழகுல வந்துகிட்டு உயர்ந்த தரமாக பார்க்கப்பட்டிருக்கிறார்கள். எனவேதான் மில்லு கிசாயிஹா, அவளுடைய போர்வை நிறைந்தவள் சொன்னா ஒரு நல்ல பருமனுள்ளாக்கள் வந்துட்டு போர்வை மேலால போட்டால் அது அப்படியே ஊதி காணப்படும். அது அப்படியே என்னது, அப்படியே நோஞ்சால் மாதிரி இருந்தா ஊதி காணப்படாது. ஒரு போர்வை ஒரு கம்மு துண்டுல போத்தின மாதிரி இருக்கும். எனவேதான் மில்லு கிசாயிஹா என்பது அவளுடைய அழகை இவள் வர்ணிக்கிறாள். வகைலு ஜாரத்திஹா, சக்கலத்தி ஜாரத், நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம், பல திருமணங்களால தான் அவர்களுடைய வாழ்க்கை சிறப்புறும். எனவேதான் இந்த பெண்ணுடைய சக்கலத்திகள் இவளை பார்த்து கோபம் அடைகின்ற, பொறாமைப்படுகின்ற ஒருத்தி அப்படின்னு சொன்னா இவட அழகு, இவட வசுந்தரம், இவளுடைய எல்லாமே இவளுடைய கணவனுக்குரிய மறுமனைவிகளுக்கு கோபத்தை ஏற்படுத்திவிடும். என்ன காரணம்? அந்த கணவன் பெரும்பாலும் இவளோட ஈர்ப்புள்ளவனாக இருப்பான். எனவேதான் இதுக்கு காரணம் இவளுடைய அழகும் இவளுடைய அந்த கொளுத்த மேனியும் தான் என்ற விஷயம் மற்றவர்களுக்கு கோபத்தை தந்துவிடும். இதுதான் இந்த இடத்துல வந்துட்டு அவள் என்ன செய்கிறாள், இந்த பெண்ணை பற்றி வர்ணிக்கிறாள். சரி, இதெல்லாம் போக அபூசருடைய வீட்டு வேளக்காரிகள் கூட அப்படித்தான். ஜாரியத்து அபீசரா, ஃபமா ஜாரியத்து அபீசரா. அபூசருடைய ஜாரியாவை பத்தி சொல்ல போனால் என்னத்தை சொல்ல, அவ்வளவு சிறப்பம்சங்களை சொல்லலாம். வீட்டுக்கு வேலைக்கு வரக்கூடிய அவங்களுடைய ஆக மோசமான குணம், வீட்டுல நடக்கிற விஷயங்களை எல்லாம் போய் இன்னொரு இடத்துல போய் கதைக்கிறது, பேசுறது. இங்க நடக்கிற செய்தி எல்லாம் ரகசியமாக போய் இன்னொரு இடத்துல போய் அங்க அப்படி நடந்துச்சு, இங்க இப்படி நடந்துச்சு, அவர் அப்படி செஞ்சாரு, இப்படி செஞ்சாரு, இப்படி குடும்ப கதைகளை வெளியில போய் பேசுறது தான் வேலைக்கு வீட்டுக்கு வீடு போகக்கூடியவங்களுடைய கெட்ட பழக்கம். ஆனா இவருடைய ஜாரியத் லா தபுஸ்ஸு ஹதீஸனா தப்சீஸா, எங்களோட வீட்டுக்குள்ள நடக்கிற எந்த ஒரு கதையையும் வெளியே கொண்டு போய் பரப்பாதவள். அடுத்தது வேலைக்கு வரக்கூடிய ஆக்களுடைய அடுத்த கெட்ட வழக்கம் மிச்சப்பட்ட எல்லாத்தையும் கொட்டிக்கிட்டு கட்டிக்கிட்டு போறது. வலா துனக்கிசு மீரதனா தன்கீஸா, வீட்டுல மிச்சப்பட்டது பாவிச்சு கழிப்பட்டது அதெல்லாம் நாங்க தான் குப்பையில போடணும். அவ அள்ளி கட்டிக்கிட்டு போற வேலை செய்ய மாட்டான். மீரத் என்பது பாவிச்சு மிச்சப்பட்டது, அது ஆக்கி மிச்சப்பட்டதாக இருக்கலாம், கொடுத்து மிச்சப்பட்டதாக இருக்கலாம். எதையுமே அள்ளி கட்டி கொண்டு செல்லாதவளாக அந்த வேலைக்காரி இருக்கிறாள். வலா தம்லஉ பைதனா தஅஷீஷா, வேலைக்கு வந்துட்டு உசார் இல்லாம பொடுபோக்காக வேலைக்கு வருவாங்க. வேலையை தவிர மற்ற எல்லாம் செய்வாங்க, ஆனா வேலை மட்டும் செய்ய மாட்டாங்க. ஆனா இவ அப்படி இல்லை. வலா தம்லஉ பைதனா தஅஷீஷா, வீட்டுக்குள்ள குப்பை நிறைக்க மாட்டாள். சிலாக்கள் சாப்பாடாக்க வந்தா குசினியெல்லாம் அப்படியே சுனாமி அடிச்ச இடம் மாதிரி இருக்கும். இங்க அங்க இருக்கும், அது இஞ்சரிக்கும், இது இஞ்சரிக்கும், பார்க்கறதுக்கே ஒரு அருவறுப்பு அரியண்டம். இப்படி இல்லாம நல்ல நீட்டாக வேலை செய்கின்ற ஒரு பெண். எனவேதான் இந்த பெண்மணி
தன்னுடைய கணவருடைய எல்லா விஷயத்தையும் சொல்லி சொல்லி எந்த வகையில பார்த்தாலும் யாராலையும் அவரோட வாழ்ற போது எனக்கு பிரச்சனை வரல, மாமியாவால வரல, அவங்களோட பிள்ளைகளால வரல, குறைஞ்சபட்சம் வீட்டு வேலைக்காரிகளால கூட எனக்கு நல்ல பிரச்சனை இல்லை. இப்படி ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை நான் அவரோட வாழ்ந்தேன் என்ற செய்தியை இந்த பெண் சொல்கிறாள். இதுக்கு பின்னால அடுத்த பாடத்தில் இன்ஷா அல்லாஹ் நாங்கள் பார்ப்போம். இவங்களுடைய திருமணம் அடுத்த கட்டங்களை எப்படி அடைகிறது, இந்த ஹதீஸ் எப்படி முடிகிறது, இதுல இருந்து என்னென்ன இஸ்திம்பாத்துகள் எடுக்கப்படுகிறது என்ற விஷயத்தை பார்த்துக் கொள்ளலாம். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.